विराजो अधिपूरुषः सदातो अत्यरिष्यत पश्चात्त्वमिमथो पुरः यत्पुरुषेण अभिषा देवायज्ञमदन्वत असन्तो अस्यासीताज्यं भीष्मयिष्म शरद्रविः सप्तास्यासन्वरितयः सप्तसमितकृताः देवायज्ञन्तन्मानाः अबन्धं पुरुषं वसं तैयज्ञं परिजिषे प्रोक्षन् पुरुषन्यादमकृतः येन देवायजन्त चाद्यार्षयर्षये तस्मात् यज्ञात् सर्वमुदः समृद्धं मृजराज्यम् असोगस्ताविसग्रेवायव्याने आरण्याग्राम्याश्रये तस्मात् यज्ञात् सर्वमुदः निजस्सामानिजग्निरे सन्दागंसिजग्निरे तस्मात् यजुस्तस्मादजायत तस्मादस्मा अजायन्त एकेशोपजातः गावो अजग्निरे तस्मात् अस्मात् जाता अजावयः यः पुरुषं यशसः कतिकाव्यकल्पयन् मुखं किमस्तकौ भावो गावो पादौच्येः ब्राह्मणोऽयमुखमासीत् भावो राजन्यकृतः भूरो ददस्य यत्कैष्यः पव्यागुं सोऽद्रोपजायत सन्द्रमा मनसो जातः चक्षुः सूर्यो अजायत मुखानिन्द्रश्चाग्निश्च प्राणाच्चायिरजायत नाम्य आसीदन्तरिक्षम् ज्येष्ठाद्योत्सववर्धत भव्यां भूमिनिसहस्रोऽध्यात् तथा लोकागम् अकल्पयन् वेदाहवेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसत्त्वभारे सर्वाणि रूपाणि विचित्रधियः नामानि कृत्वा विवदन्यतास्ते दाता पुरस्ताद्यमुदाचहार चक्रप्रविद्वा प्रतिशतनः तमेवं विद्वान् हृदयभवति नान्यपन्थायनाय विद्यते यज्ञेन यज्ञवयनन्ददेवाः गानि धर्माणि प्रथमान्यासन् ते अनागं महिमानन्दसन्ते यत्पूर्वे साध्या सन्ति देवाः अभ्यसम्भोधप्रतिज्ञेन साच विश्वकर्मणः समवर्ततादि तस्यन्तश्च विदधन्नोपवेदि तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदागवेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वान् हृदयभवति नान्यपन्था विद्यते अजनाय प्रजापति चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य लीला परिजानन्ति योनिं परीकीला पदमिच्छन्ति वेदसः यो देवेभ्यादपति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुषाय भ्रामये रुषङ्ग्रामं जनयन्तः देवा अग्रे दधब्रुवन् तत्रैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवा असन्वसे क्रीडते लग्नीत्यमन्यो अगौरात्रे वास्ते नक्षत्राणि रूपम् अश्विन्यात्तम् इत्थं मनिषानं
நன்னாள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டாள் திருப்பாவையிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று நாளை கொண்டாடினாள். ஆக நமக்கும் இன்று நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. புகழ் விழுக்காட்டாலே பெரியசாமியுடைய திருநட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் பொறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய திருநட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆக சுகதமான இந்த தினத்திலே இந்த வலைதளம் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று எம்பெருமான் கிருபையாலே தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஆக நாம் நன்னாளை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வலைதளம் ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்த இளைஞர்களுக்கு அடிகளுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சன்னதியிலே பெருமாள் கடந்த சில வருடங்களாக ஆச்சரியமாக கைங்கரியங்களை பெற்று வருகிறார். அத்தியாபக கோட்டியினர் விசேஷமாக கால கோட்டி என்ன, மாலை கோட்டி என்ன என்ற கோட்டி கட்டி காத்து வருகிறார்கள். அத்தியாபக கோட்டியினர் கலையினுடைய தலையெல்லாம் கைமாறல் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்குள்ள ஆண்டாள் கோட்டினர் அனைவரும் வெகு சத்தையாக பல கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். சன்னதி என்பது சாமானியமாக ஒரு சிலரால் நடத்தக்கூடியது அல்ல. நிர்வாகம் என்பது பலராலே நடத்தப்பட வேண்டும். அந்த ரீதியிலே அவர்களால் முடிந்த புஷ்ப கைங்கரியங்கள் என்ன, இடத்தை சுத்தம் பண்ணும் கைங்கரியங்கள் என்ன, வட்டி சுத்தி பண்ண கைங்கரியம் என்ன, அவருடைய வஸ்திரங்களெல்லாம் அவசர கைங்கரியம் என்ன, இவர்களை விசேஷமாக செய்து வருகிறார்கள். எம்பெருமான் அவர்களுக்கு மேலும் திடகாத்திரத்தை கொடுத்து கைங்கரியத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் திருவடியிலே இறங்கி நிற்கிறேன். அடுத்து மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணு வரும் வெங்கட்ராம ஐயங்கார் என்ன, எல் சீனிவாசன் ஐயங்கார் என்ன, அவர்களெல்லாம் விசேஷமாக மடப்பள்ளி கைங்கரியத்தை செய்து வருகிறார்கள். எம்பெருமானுடைய திருக்கோவலத்துக்கு போக்கியமாக அந்த தலிகை அமைய வேண்டும். எம்பெருமான் அச்சனுடைய கைங்கரியத்தை விட விசேஷமாக இந்த தலிகை கைங்கரியத்தை உகக்கிறார். அப்பேற்பட்ட கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கும் அந்த சுவாமிகள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி மேலும் இந்த கைங்கரியத்தை மிகவும் சத்தையாக செய்ய வேண்டும் என்று அவருடைய திருவடிகளே இறங்கி நிற்கிறேன். ஒரு தௌர்லபியத்தினாலே மேலத்திருமாலை சுவாமிகள் அவர்கள் ஏழ முடியாமல் போய்விட்டது. அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டாம். எம்பெருமான் திருவுள்ளம் எப்பொழுதுமே காரியங்கள் நமக்கு நன்றாக செய்ய வேண்டும் என்று இருக்குமே ஒழிய நம் காரியத்தை தடை செய்ய வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம் ஒருபோதும் இருக்காது. அதனாலே நாம் சுவாமி வரவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். ஏனால் சுவாமியை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய நிலையை அவர் திருடீகரித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு திருவள்ளரில் ஏதாவது கைங்கரியத்துக்கு ஹானி வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார். ஆகையினாலே அவர் வர இயலவில்லை. ஆனாலும் சுவாமி கொண்ட பெரியவர்கள் வந்தால் அடியன் கொண்ட டீச்சருக்கு இங்கே பேசுறதுக்கு இடம் இருக்காது. அதனால பெருமாள் திருவள்ளம் பற்றி ஏதோ 2 வார்த்தை 3000 வளரிடுங்கோ அப்படிங்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கார். அதுவும் அடியனுக்கு கிடைத்த பாக்கியமே. நல்ல காரியத்தை பெருமாள் செய்கிறார். அதனால நாம் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இதுவரையிலும் அனுகூலமாக நாம் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இந்த காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். மேலும் பல கைகளை பெற்றுக்கொண்டு போகிறார். அதனாலே நாம் இந்த சினத்திலே அதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். சந்தோஷமாக இந்த காரியத்தை நன்கு நடத்தி முடிப்போம். நம்முடைய பெருமான் ஞானப்பிரான், அவருக்கு சம்பிரதாயத்திலே வராக நாயனார் என்கிற திருநாமம் உண்டு. வராக பெருமான் கோயில் கொண்டு எழுந்துள்ள திவ்தேசங்கள் மிகவும் குறைவு. 10 அவதாரங்கள் ஒரு அவதாரமாக எம்பெருமான் சேவை சாதிப்பார் ஒழிய தனியான்ற மூலஸ்தானத்துக்கு எம்பெருமானாக இருந்து சேவை சாதிப்பது என்பது மிகவும் துர்லபம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நமது கிராமத்திற்கு இப்படி விசேஷமான வராக நாயனாருடைய சேவை கிடைப்பது என்பது நம் முன்னோர்கள் செய்த பாக்கியம், நாம் செய்த பாக்கியம். எம்பெருமான் இங்கோ விட்டிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். பூமி பிராட்டி படியிலே அமர்த்தி கொண்டுள்ளான். அந்த எம்பெருமான் பிரளய ஜலத்திலிருந்து பூமி பிராட்டியாரை ரட்சித்தார். அப்பொழுது பூமி பிராட்டியாருடைய நடுக்கம் தீரவில்லை. ஆக பிராட்டியை பார்த்து பெருமாள், தேவியே, உன்னை நான் ரட்சணம் செய்து விட்டேனே, ஏன் இன்னும் நீ நடுங்குகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு தாயார் பதில் சொல்கிறாள், எனக்காக அன்று இந்த பூமியில இருக்கும் நம் குழந்தைகள் எல்லாம் உன்னை வந்து அடைய வேண்டாமா? அதற்கு லகுவான எளிமையான ஒரு வழியை நீ சொல்ல வேண்டும் என்று நமக்காக விண்ணப்பிக்கிறாள் தாயார் எம்பெருமானிடத்திலே. எம்பெருமானும் பரா சர்ம ஸ்லோகத்தை அருள் செய்கிறான். சிதே மனசு சுஸ்பத்தே சரீரே சதி யோ நரகா தாதுசனம் எஸ்தே ஸ்மர்த்தா
விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று 2 ஸ்லோகத்தை சாதிக்கிறார் வராக நாயனார். ஆக சிதே மனசு சுத்தத்தை, மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும். சரீரே சதி யோ நரஹா, எந்த ஒரு மனிதனாகப்பட்டவன், சரீரத்திற்குரிய மனிதனாகப்பட்டவன் மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும். தாசாக்கே சிதேஸ்மர்த்தா, தாதுக்கள் எல்லாம் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எவன் ஒருவன் ஸ்மர்த்தா, என்னை நினைக்கிறானோ என்று முதல் ஸ்லோகத்திலே அருள் செய்தார். அடுத்த ஸ்லோகத்திலே ததஸ்தம் ரியமானந்து காட்ட பாஷாண சந்நிபம், அவன் இறக்கும் தருவாயில் கல்லு போலே கட்டை போலே இருக்கிறான் என்றால், அப்பொழுது அகம் ஸ்மராமி மத்பக்தம், என் பக்தனான உன்னை நான் நினைக்கிறேன் என்று சாதிக்கிறார் எம்பெருமான் வராக நாயனார். வாழ்நாளிலே ஒருமுறை நீ நினைத்தால் போரும் என்று சாதிக்கிறார் இந்த எம்பெருமான். அதை விட லகுவான ஒரு காரியம் இருக்குமா என்ன? ராமபிரான் சத்யதேவ பிரபன்னாய தபாஸ்மித் யாச்சதே என்று சொன்னார். ஒருமுறை நீ பிரபத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார். பிரபத்தி என்றால் எம்பெருமானுடைய திருவடியிலே சரணாகதி என்பது. சரணாகதி என்றால் தொமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி என்று அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆக எம்பெருமானே, நீயே எனக்கு உபாயமாக வேணும், எனக்கு கைமுதல் இல்லை, எனக்கு யோகிதை இல்லை என்று எவனொருவன் எம்பெருமான் திருவடியிலே இந்த பிரபத்தியை பண்ணுகிறானோ அவனே பிரபன்னன் என்று சொல்லப்படுகிறான். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு பிறக்கிறது? ஆக அது மிகவும் கடினமானது. அடுத்தது கண்ணன் பெருமான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் சரணம் பிரஜ அகம்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜகா என்று சாதிக்கிறார். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை நீ பற்ற வேண்டும் என்கிறார். அப்படி நீ பற்றுவாயானால் உன்னை நான் மோட்சத்திலிருந்து, உனக்கு தடையாக்கும் பாபத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். முமுட்சுபடியிலே நிச்சாலே நீ என்னையும் பார்க்க வேண்டாம், உன்னையும் பார்க்க வேண்டாம், அந்த பாபங்கள் தன்னடையே போகும் தான் என்று சாதிக்கிறார். ஆக தர்மங்களை விட்டு என்னை பற்ற வேண்டும். ஆக முமுட்சுபடி சூத்திரத்திலே விட்டே பற்ற வேண்டும் என்று அந்த ஏவகாரத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறார் நம்முடைய குருவாச்சாரியர்கள். நம்மால் அவ்வளவு சுலபமாக விட முடிகிறதா? ரொம்ப நாளா நான் அந்த தேவதையெல்லாம் சேவிச்சு பழகிட்டேன், விட்டா அது ஏதாவது பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறா. ஏன்? நம்மளால விடுதல் என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. மனசுல ஒரு பயம் இருந்ததே இருக்கு. ஆக விட்டுப்பட்ட வேண்டும் என்று கண்ணன் சொல்வதும் கடினமாக உள்ளது. பிரபத்தி பண்ண வேண்டும் என்று சொல்கிற ராமனோட வார்த்தையும் கடினமாக உள்ளது. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன சாதிச்சார் அப்படின்னா, பேர்க்கவும் பேராவே, இந்த வராகனுடைய எழுத்து அழிக்க முடியாத உண்மை என்று சாதிக்கிறார். பாசிதூத்து கிடந்த பார்மகட்டு பண்டொரு நாள் மாசுடங்கில் நீர்வாரா மனமிலா பண்ணியா தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் தேசில் இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்கிறார். இந்த நாயனாருக்கு வராக நாயனார் பேசுகிற பேச்சுக்கள் இருக்கே, வார்த்தைகள் இருக்கே, அவைகள் அழிக்க முடியாத உண்மை அப்படிங்கிறார். எது அழிக்க முடியாத உண்மை? இதோட ஒரு உபாயம் வேறு யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்கிறாரே, அது அழிக்க முடியாத உண்மை. அதான் ஆண்டாள் நாச்சியார் கேட்டுக்கொண்டால் அதையே தன்னுடைய திருப்பாவையிலே பாடி 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 என்று பலமுறை சாதிக்கிறாள் ஆண்டாள். ஜாயம் தேகே யஜன்யக்யைஹி திரேதாயாம் திரேதாயாம் தாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று பிரமாணம் உள்ளது. ஆக தியாயம் கிருதேகே, கிருதயுகத்திலே தியானம் பண்ணி இந்த எம்பெருமானை அடையலாம் என்று சொல்கிறார். யஜன்யக்யைஹி திரேதாயாம், திரேதாயுகத்திலே யாகங்கள் என்ன, யஜ்யங்கள் என்ன, இவைகளை செய்து எம்பெருமானை நாம் அடையலாம் என்று சொல்கிறார். துவாபரே அர்ச்சயன், கண்ணன் பிறந்த துவாபர யுகத்திலே எம்பெருமானை பூஜித்து அர்ச்சனம் செய்து அவன் திருவடியை அடையலாம் என்கிறார். ஆனால் கலியுகத்திலே இது எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப கடினமானது. அதனால தான் சொல்றார்,
யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படிங்கிற எந்த பலன்கள் கிருதயுகத்திலேயோ துவாபரயுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ அந்த தியானம் பண்ணினால் கிடைக்குமோ, யாக யஜ்ஞங்கள் பண்ணினால் கிடைக்குமோ, அர்ச்சனை பண்ணினால் கிடைக்குமோ, அந்த பலன்கள் கலியுகத்திலே எம்பெருமானுடைய கீர்த்தியை பாடினாலே கிடைக்கும். அளவு சங்கீர்த்த கேசவம் அப்படின்றார். கேசவனோட நாமாவை பாடினா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்படியும் ஊதருவான் என்னவும் ஆண்டாள் சாதிக்கிறார். போயப்படியும் இதற்கு முன்பு எம்பெருமான் திருவடியிலே சரணாகதி கொண்டதற்கு முன்னான பாவங்கள் எல்லாம் போயப்படியும் தாமரையில் ஏற்பட்ட தீர்த்தம் போலே ஒட்டாமல் போய்விடுங்கிறார். பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் வர்ற அந்த பாவங்கள் என்ன ஆகும் அப்படின்னா தீயினில் தூசாகும், தீயிலே போட்ட பஞ்சு போலே அவைகள் உருமாய்ந்து போகும் அப்படிங்கிறார். ஏன் பஞ்ச சொன்னார் அப்படின்னா, ஒரு கறிக்கட்டையை போட்டா விறக போட்டா அது கறிக்கட்டையா மிச்சம் இருக்கும். மற்ற வஸ்துக்களுக்கு ஒரு தெரிகிற மாதிரி இன்னொரு பொருள் காணப்படுகிறது. நான் பஞ்ச போட்டா நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாமல் அது முழுக்க அழிந்து விடும். அதனாலதான் இவ்விடத்திலே தீனில் தூசாகும் அப்படின்னு விசேஷமா சாதித்திருக்கா ஆண்டாள் நாச்சியார். ஆக லகுவான உபாயம் என்ன என்று பூமி பிராட்டிக்கு நம்ம வராக நாயனார் சாதித்தார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அதைத்தான் ஆண்டாளும் தன் பாசுரங்களிலே திருப்பாவையிலே பலமுறை சாதித்துள்ளார். அது ஒரு பக்கம். நம்முடைய சன்னதியிலே சாயம் போட்டியிலே தினமும் சாத்துமுறை நடந்து வருகிறது. அதிலே எம்பெருமானுடைய பெருமையான இன சொல்லாயினுமாக எதிரை வையம் மொத்தம் எனக்குருவாய் இடந்தமிரான் இருங்கற்பம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவர்க்கும் ஞானப்பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. ஆச்சரியமாக சாதிக்கிறார் நம்ம வராக நாயனார். இனச்சொல் ஆயுமாக அப்படிங்கிறார். ஆழ்வாருடைய சொற்களாகப்பட்டது இந்த பாசுரமாகப்பட்டது நம் போன்ற சம்சாரிகள் மத்தியிலே தாழ்ந்த சொல்லாக இருக்கிறதா. அதுக்காக சொல்ற என் சொல் தாழ்ந்த சொல்லா இருந்துட்டு போதுப்பா, ஆனாலும் சொல்லலைன்னா என்னால தரிக்க முடியாது, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்று சாதித்த ஆழ்வார் அல்லவா. அதனால என்னால சொல்லாமல் இருக்க முடியாது, நான் சொல்லித்தான் திருவேன் அப்படிங்கிற. இனச்சொல் ஆயுமாக எருதிரை வையம் மற்றும் எனக்குருவாய் இடந்தகிறான். ஆக அலைகள் வீசுகின்ற இந்த பிரளய ஆபத்திற்கு அந்த ஜலம் அலைகள் கொண்டு வீசுகிறதாம். அந்த ஜலத்திலே பூமி பிராட்டி மூழ்கி கிடக்கிறாள். அந்த வெள்ளத்திலிருந்து இடந்தெடுத்தான் இந்த வராக நாயனார் தன்னுடைய பத்தினியான பூமி பிராட்டி. ஆக எருதிரை வையம் மற்றும் மூழ்கி கிடக்கிறது. அதிலிருந்து எடுத்தான் எம்பெருமான். எந்த உருவாய் கொண்டு எடுத்தான்? ஏனத்துருவாய் இடந்துகிறான். ஏனம் ஏனம் என்றால் எம்பெருமான் வராகன் என்று பெயர். கேடல் என்றாலும் ஏனம் என்றாலும் வராகம் என்றாலும் பன்றி என்கிற திருநாமம் தமிழ் நிகழ்ந்தூரே கூறப்பட்டுள்ளது. ஏனத்துருவாய் இடந்தபிரான், இந்த பூமியை இடந்தெடுத்தான், இடரிலிருந்து காப்பாற்றினான் எம்பெருமான். கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் என்கிறார். கற்பகம் சேர். ஆக சொர்க்கலோகத்திலே இந்திரலோகத்திலே கற்ப விருட்சங்கள் பல உண்டு. பாரிஜாத விருட்சம் என்று சொல்வார்கள். ஆச்சரியமான விருட்சம். ஒருமுறை கண்ணன் பெருமான் சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டி இருந்தது. பிராட்டி சத்யபாமையுடன் அங்கு சென்றிருந்தார். அப்பொழுது இந்திரனோடு எம்பெருமான் அளாவிக் கொண்டிருக்கிறான். அப்படி அளாவிக் கொண்டிருக்கும் சமயத்திலே அந்த பாரிஜாதத்தினுடைய வாசனை கண்ணனுடைய பத்னி அவருடைய மூக்கை குலைத்தது. நாதா, இந்த புஷ்பம் மிகவும் வாசனையாக இருக்கிறது, எனக்கு நீ அதை பறித்து தர வேண்டும் என்று கேட்டான். கண்ணன் பெருமானும் இந்த புஷ்பத்தை பறிக்க போனான். அதற்கு உடனே இந்திரன், அவர்கள் எல்லாம் சாமானிய தேவர்கள் தானே, அவர்களுக்கெல்லாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு மனுஷர்கள் தாழ்ந்தவர்கள் என்றே நினைப்பார்கள். கண்ணன் பூமியிலே மனுஷனாக பிறந்ததுனால நீ அடப்பைய, இவனுக்கு எந்த இந்த பூ வண்டி கிடக்கல, இது தேவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பூவை போய் இவனுக்கா தேவன் தொடக்கூடாது. தேவர்களுக்கு வச்சுக்கிறது, தேவ மனுஷி வச்சுக்கிறது, நீ சாமானிய மனுஷன் வந்துட்டு இதை போய் தொடர, வெட்டிப்போ வெட்டிப்போ அப்படின்னு பெருமான தலைக்கு தள்ளி விட்டான். அவன் ராஜ்யத்தை இழந்து கிடைக்கிறான். மகாபலிட்ட பிச்சை எடுக்கிறான். பெருமாள்கிட்ட வந்து அழகா சொல்லுவா, ஒருத்தன் வேதத்தை தொலைச்சு விட்டான், இந்த குழந்தைகள் பென்சிலை தொலைச்சு விட்டான்னு கேட்குற மாதிரி பெருமாள்கிட்ட வேதம் தொலைஞ்சு போச்சு, எனக்கு நீ தான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறான். நான் பிரம்மா
ஒருத்தன் என்ன அப்பா தலையை கிள்ளி விட்டான், கையில கபாலம் ஒட்டிட்டு பெருமாள்கிட்ட வந்து என் கையில ஒட்டிட்டு நான் சாப்பிடவே முடியல, இந்த போக்கி கொடு அப்படிங்கிறான் ஒத்தன். ஒத்தன் ராஜ்யத்தை தொலைச்சு விட்டான், என் ராஜ்யம் கொடுத்து நான் இப்போ ஒண்ணுமில்லாம நடுத்தரோட இருக்கிறேன். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் அவள் நாலம்பத்திலே சாதிக்கிறார். அற்புதமாக இன்றைய பாசனம் விண்ணப்பிக்க போகிறார்கள். ஆக ராஜா ஏகச்சக்கராதிபதியாக இருந்து வருகிறான். ராஜ்யம் முழுக்க அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பக்கத்து தேச ராஜா படையெடுத்து வருகிறான். அந்த அவனுடைய படையெடுப்பிலே இந்த ராஜா தோத்து போயிட்டான். ராஜ்யங்கள் புற போயிடுத்து, பறி போயிடுத்து. இவனுக்கு ஒன்றத்துக்கு இடம் இல்லை. வெக்கம் மண்டி கிடக்கிறது. ஊரை விட்டு ஓடி போயிட்டான், காட்டுக்குள்ள போயிட்டான். வைத்த பசி கிண்டுது, பசிக்குது, சாப்பாடு வேணும். சாப்பிடாம இருக்க முடியுமா? ராத்திரி வேளையில ஒரு போர்வையை போட்டு இருட்டுல கையில ஒரு சட்டி, அதான் அதை எடுத்துட்டு பிச்சை எடுக்க வரான். ஊர்ல போய் பிச்சை எடுக்கிறான். அப்படி பிச்சை எடுக்கும் போது ஒரு நாயகமாய் ஓட உலகோட ஆண்டவர் எல்லாரையும் விரட்டி விரட்டி இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அப்படி ஆண்டவன் பிச்சை எடுக்கிற நதிக்கு போயிடுத்து. பிச்சை எடுக்க வந்தா கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாளையர் அப்படிங்கிற. அப்படி வரும்பொழுது இருட்டு கும்மிருட்டா இருக்கு, கருப்பு நாய் படுத்துட்டு இருக்கு. இருட்டுக்கு அந்த கருப்பு நாய்க்கு வித்தியாசம் தெரியல. தெரியாம கால் நாய் மேல காலை வச்சுட்டான். பல்லு ஒரு குடும்பம் பிடிக்கிட்டு வலி தாங்கல, துடிக்கிறான், கதறான். கத்தின சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துலாம் ஒடியாந்துட்டான். அட பாவமே, நேற்று வரைக்கும் ராஜாவா இருந்தானே, இன்னைக்கு பிச்சை எடுக்கிறானே, அவன் நிலைமையை பார்த்தியா, அவன் நிலைமையை பார்த்தியா என்று ஏளனம் செய்கிறார்கள். துக்கம் அவனுக்கு தாங்கல. இந்த கடிச்ச வேகத்துல வலி தாங்கல, கையில் இருக்கிற சட்டி கீழே விழுந்துட்டு சுக்குநர ஒடிஞ்சு கொடுத்து எடுத்த பிரசாதமும் குப்பைக்கு கொடுத்து சாப்பிட வயிற்றுக்கு வழி இல்லை. ஆக இதுதான் மனுஷ வாழ்க்கை. ஆடா சந்திக்கிறார். தெம்பு இருக்கும் போது என்ன பேச்சு பேசுற, இது போயிடுச்சுன்னா நீ எங்க போற, நீ அந்த மாதிரி நிலைமை. ஆக இது நிலையற்ற வாழ்வு. அப்படி இருக்கும்போது இந்த சொத்துக்களெல்லாம் நிலையில்லை என்று சாதிக்கிறார். அப்படி நிலையில்லாத பொழுது இந்த இந்திரன் என்ன பண்ணான், அந்த பூவை பறிக்காத அப்படின்ட்டான். ராஜ்யம் இழந்து போய் பிச்சைக்காரனா நிற்கிறான். அவனுக்கு மீட்டு கொடுத்துருக்காரு கடன பெருமான் ராஜ்யத்தை. அவன் கேட்ட ஒரு பாரிஜாத பூ பத்திரிக்காக அதை எடுக்கூடாது ஓடான்னு சொல்லிட்டு மரத்தோட பிடிக்கணும் பெருமாள் இங்க. ஆக இரு கற்பகம் சேர், அந்த கற்பக மரமானது இருக்கிறது அந்த சொர்க்கலோகத்திலே. அவர்கள் இருக்கிறவங்க யாருன்னா வானத்தவர்க்கும், அந்த சொர்க்கத்தில் உள்ளவர்களாம் வானத்தவர்கள். அவர்களுக்கு என்ன, அடுத்து இரு கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும். மற்ற தேவர்கள் என்ன, மனிதர்கள் என்ன, அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாவர்க்கும். திருப்பி அடுத்து கூட மற்ற எல்லாவர்க்கும் அப்படின்னா மற்றும் நரகத்தில் உள்ள நரகத்தை அனுபவித்துக் கொள்ளுவார் அவர்கள் என்ன, புல்லு பூண்டு என்ன, திரியக்கண்ணு, விலங்குகள் என்ன, பட்சிகள் என்ன, இவர்களெல்லாம் சேர்த்து விட்டார். இன்னொரு வியாக்கியானம் என்றால் அல்லாதவர்க்கும் என்றால் தேவர்களுக்கும், மற்றக்கும் அப்படின்னு சொன்னா அதுல நித்திய சூரியர்களுக்கும், எல்லா இடத்தும் என்றால் நம் போன்ற மனிதர்களுக்கும் இன்னொரு வியாக்கியானம் விடப்பட்டுள்ளது. அதாவது சாதிக்கிற ஞானப்பிரானே அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. நான் கண்ட சத்தியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஞானத்தை, நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிற இந்த வராகனான இருக்கிற இவருக்கு மேம்பட்டு இன்னொருவர் கிடையாது அப்படின்னு சூளுரைக்கிறார் நம்மாழ்வார். என்னத்துக்காக சூளுரைக்கணும்? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்ச புஜமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம் என்று பிரமாணம் உள்ளது. ஆக கையை தூக்கி சத்தியம் 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 அப்படின்னு 3 தடவை பண்றார். கோர்ட்டுக்கெல்லாம் போனா ஆர்டர் 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 தட்டுறோம். அது சாஸ்திர ரீதியா 3 தடவை சொல்லிட்டா அந்த வார்த்தை முற்றுப்படுத்தி அதுக்கு மேல அப்பீல் கிடையாது என்று அர்த்தம். ஆக சத்தியம் சத்தியம் புனசத்தியம் 3 தடவை சொல்லிட்டார். உத்ருத்திய உத்ருத்திய புஜமுச்சதே கையை மேல தூக்கி சொல்றார்.